அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் செல்ஃபி பாய்ஸ் வெஸ் அணுகுண்டு பாய்ஸ். அணுகுண்டு பாய்ஸ் நேற்று அதிகாலை விடிய ஒரு 4-5 இடத்துல பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டாங்க செல்ஃபி பாய்ஸ் மீது. செல்ஃபி பாய்ஸுக்கு பயங்கரமான கோபம். அடுத்த நடவடிக்கை என்ன பண்ண போகிறேன்னு பயங்கர அதிரடியான தகவலை கொடுத்துருக்காங்க. அதனால் வாங்க நண்பர்களே, இது சர்ப்ரைஸெல்லாம் இல்லை. இவங்க கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு 2 இராணுவ முகாம்கள் மீது அடுத்தடுத்து தாக்கல் நகர்த்தினாங்க தெஹ்ரிகே தாலிபான்கள். அதில் ஒரு நாளைக்கு முன்பு பாகிஸ்தானுடைய லெஃப்டினன்ட் கர்னல் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இதுக்கப்புறமும் அணுகுண்டு பாய்ஸ் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்கன்னா ரொம்ப டம்மி பீஸ் ஆகிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க தாக்கல் நடத்துவாங்கன்னு எதிர்பார்த்துச்சு. பட் ஆனால் அவங்க செல்ஃபி பாய்ஸ் மீதே அடிச்சிட்டாங்க. இதுதான் பெரிய சம்பவம். அதனால் வாங்க நண்பர்களே, இனி நம்மளுக்கு வீடியோவுக்கும் பஞ்சம் இருக்காது, மிரட்டலுக்கும் பஞ்சம் இருக்காது, அங்கே சம்பவத்துக்கும் பஞ்சம் இருக்காது. அதை முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு மற்ற வேலை. அதனால் நம்ம ஈரானுடைய சம்பவத்தை இன்றைக்கி இரவு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அங்கே கொஞ்சம் லீவ் விட்டுறலாம். அங்கே பரபரப்பாக தான் இருக்காங்க. பட் அதை விட எங்கள் செல்ஃபி பாய்ஸ் கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க. அதனால் அங்கே பேசிவிட்டு மற்ற விவகாரங்களை பெரிய அளவுக்கு பேசலாம். அதில் ட்ரம்ப் வேறு மறுபடியும் அதிரிபதியான சம்பவங்களை செஞ்சுருக்கிறார். வாங்க நண்பர்களே, நேராக நம்ம ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதிக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு, குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் நண்பர்களே, இன்னும் ரெக்கவரி ஆகலை. மெயில் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த 48 மணி நேரத்தில் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக முடக்கினாங்கன்னு ரீசன் தெரிஞ்சால் தான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் மெயில் பண்ணிகிட்ருக்கேன். மேபி வந்தது அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கோ நாளை மறுநாளோ வந்துடும் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரவிக்குமார் ஆர்கே சேனலை ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுறேன் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் தொடர்ந்து இந்த கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. நேற்று உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் அவர்களுக்கு இது மாதிரி தடையை நீக்குங்கன்னு தனது சிறப்பு சட்டத்தை மூலயமா 1977 கொண்டு வந்த சட்டத்தின் மூலயமா ஒரு 10% கூடுதல் வரினார். அதுக்கப்புறம் மனசு என்ன மூடு வந்துச்சோ தெரில. சனி ஞாயிறு வேறு லீவாக இருக்குது, அதனால் இன்னொரு 5% கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோ. இதுக்கப்புறம் அமெரிக்காவில் மினிமம் வரியே 15% தான், எந்த நாடாக இருந்தாலும் சரி. அதே மீறி உச்சநீதிமன்றம் சொல்லுது, அதை சொல்லுது, இதை சொல்லுது. அப்படின்னா இத்தனை நாள் நான் வரி போட்டு சம்பாரித்தேன்ல, அதாவது எங்கள் நாட்டுக்கு சம்பாரித்து கொடுத்தேன்ல, அந்த ட்ரில்லியன் கணக்கான பணத்தை எனக்கு கொடுத்துருங்கன்றேன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எனக்கு கொடுத்துருங்க, நான் வரி போடுறதை நிறுத்திடுறேன். அதனால் இந்த மாதிரி தவறான மெசேஜை, தவறான புரொபகண்டாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதீங்க. ஏதோ நான் வரி போடுறதுனால பெருசாக பாதிக்கப்படுது, அதை பண்ணுது, நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்குறேன்றாங்க. உங்கள் மக்கள்கிட்ட சுரண்டி கொடுத்துருக்கீங்க. வரி என்பது எப்படி இருக்கணுன்னாங்கன்னா, அது ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன் நான், யாரோ சொல்லி கேட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மலரில் ஒரு பூ போய் தேன் எடுக்கிற மாதிரி இருக்கணுமா வரி எடுக்கிறது. அந்த மலருக்கும் பாதிக்காது, அந்த தேன் எடுத்த தேனுக்கும் நன்மை பயக்குமா. அதுதான் வரி விதிக்கிறதாம். ஆனால் இன்றைக்கி வரி விதிக்கிறது அப்படி இல்லையே. அந்த மலரையே அப்படியே புழிஞ்சி அதிலேருந்து வர சாறு தானே நீங்கள் வரியாக எடுக்கிறீங்க. அது நீங்கள் இங்கேருந்து எல்லா நாட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் தமிழ்நாடு, இந்தியா எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் வரி எடுக்கிறத சொல்கிறேன் நான். அந்தளவுக்கு புழிஞ்சிலே நீங்கள் எடுக்கிறீங்க. அந்தளவுக்கு யாரும் ரொம்ப நேக்க எடுக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு இலவசங்கள் சேர்றதுனால நம்ம வரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நான் எதுக்காக சொன்னேன், இதை ட்ரம்ப்புக்கிட்ட சொன்னேன் நான். அது மாதிரி பெரிய அளவுக்கு வரிகளை விதித்து அந்த மக்களை சுரண்டி காசை வாங்கிட்டு கடைசியில் இப்போ எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னா நியாயமாக பாஸ்? வரின்னா மறுபடியும் இது அற்புதமான வரிகள்ங்க. மக்களை பாதிக்காத வண்ணம் பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுக்கிற மாதிரி தான் வரியை மக்கள்கிட்ட எடுக்கணுமா. யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல். அப்போ தான் அந்த நாடு சுபிட்சமாக வளருமா. இல்லைன்னா இந்த இலவசங்களாலே மற்றனாலும் இந்த புளிகிற மாதிரி தான், பூவை புளிகிற மாதிரி தான் நம்மளுக்கு புளிஞ்சு தான் எடுப்பாங்க. இந்த வருகின்ற இன்னொரு 5-10 வருஷம்லாம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மோசமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நாடு போயிட்டுருக்கு என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நான் வரி விதித்ததுனால இது கூடுதலாக சொல்கிறேன் நான். பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தையும் தாண்டி 15% வரி விதிச்சிருக்கிறார். மறுபடியும் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு சொல்லியிருக்கிறார். அந்த கிரீன்லாந்து பக்கத்தில் அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் ஒரு சில பயிற்சிகள் ஈடுபடும் போது திடீர்னு கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கிரீன்லாந்தில் அந்த அளவுக்கு மருத்துவ சேவை இல்லை. உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு, போப்பா கொஞ்சம் அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை நான் அதிரடியாக அனுப்பி வச்சுருக்கிறாரு. அப்போது ஒரு வார்த்தை சொன்னார், பார்த்தியா, கிரீன்லாந்துக்கு ஏதாவது தேவைன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிறனால அங்கே அனுப்புகிறோம்,
டென்மார்க்கால் அனுப்ப முடியுதா? கிரீன்லாந்து மனசில் வச்சுக்கோங்க, என்றைக்குமே நாங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படுவீங்க, அதனால் இணையிற வழியை பாருங்கள் அப்படின்னு அப்பயும் மனுஷன் ஒரு பிட்டை போட்டார். ஈரான் மீது தாக்கல் நடத்துவதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் யூகேயில் இருக்கக்கூடிய மக்கள். 58% மேல் உள்ள மக்கள் வந்து வெளிப்படையாகவே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். 20% பேரும் மனசுக்குள்ளே கும்பிட்றாங்களாம், இல்லை தாக்கல் நடத்தக்கூடாதுன்ட்டு. தாக்கல் நடத்தணும்னு நினைக்கிறவங்க வந்து வெறும் 25% தானா யூகேவில். ஈரானில் கூட அவ்வளோ கம்மியாக ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50-50 இருக்குது. நிறைய பேர் மாணவர்களுக்கான போராட்டம் நேற்று இரவில் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஈரானை விட யூகேவில் தான் இப்போ மக்கள் வந்து இல்லை அமெரிக்கா பண்ணுற தப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு ஆதரவு வலை வீசுவதாக பத்திரிகைகள் வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இது வந்து கிறிஸ்டார்மர் அவர்கள் வரவேற்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். கூடுதலாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அமெரிக்கானுடைய அம்பாசிடர் மைக் ஒகாபே அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் கிளைம் பண்ணுறதுக்கு முழு தகுதி இருக்கான். ஏன்னா இவங்க தான் ஆதி, யார், ஜூஸ் மக்கள் தான், அது கீழே தான் அப்படின்ற மாதிரிலாம் திடீர்னு ஒரு சில டைலாக்லாம் சொல்லிட்டாரு போல். அதனால் மிடில் ஈஸ்ட்லாம் ரொம்ப காட்டமான பதில்களை வந்து அவருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை ஸ்கேல் வச்சு அளந்து பேசுங்க மைக் ஒகாபே அவர்களே. நீங்கள் பாட்டுக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னெலாம் பேசாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்பது ஒரு கூடுதல் தகவல். சரி, இப்போ தான் நம்ம போயிட்டு எங்கே இறங்க போகிறோம், இதெல்லாம் ஃப்ளைட்டில் உங்ககிட்ட போகும்போது அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகலான்றதுக்காக இந்த தகவலாம் பேசிட்டேன். இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து தரையிறங்க வேண்டிய நேரம். தரையிறங்குற பகுதி பார்த்திங்கன்னா இந்த வரைபடத்தில் இந்த பக்கம் பாகிஸ்தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான். லைட்டாக ஒரு இடத்துல வட்டம் போட்டிருக்கு பாருங்கள், இந்த எல்லை பகுதியில், அதாவது டார்காம் கிராசிங்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் ஒரு தாக்குதல். அதுக்கு பேர் வந்து என்ன, கோகியானி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நான்காரார் ப்ராவினன்ஸ். இந்த நான்காரார் ப்ராவினன்ஸ் பக்கத்தில் தான் திடீர்னு F-16 போர் விமானம் மூலியமாகவும் JF-17 போர் விமானம் மூலியமாகவும் தெஹரிக்கே தாலிபன்கள் ஒரு குறிப்பிட்ட மசூதியில், மதராசா மசூதின்னு சொல்கிறாங்க அவங்க, அந்த மாதிரியான மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கிளியராக அந்த மசூதி இன்னும் ஃபுல்லாக வரல அவங்க. பட் அது ரம்லான் நோன்பு இருக்கும்போது இந்த சமயத்தில் இப்படி ஒரு மசூதி மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க. இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. 15 அப்பாவி மக்கள் இறந்து விட்டார்கள். போர் என்றால் என்னவென்றே தெரியாது, ரொம்ப அப்பாவியாக இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதற்கான பதிலடிகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லை பகுதியில் மீண்டும் ஆப்கானிஸ்தான் வீரர்களை குவிக்க ஆரம்பித்து விட்டது. சண்முகம் வண்டியை ஓட்டுங்களேன்றாங்க. நார்மலாகவே செல்ஃபி பாய்ஸ், யார், ஆப்கானிஸ்தான் வீரர்கள் சும்மாவே செல்ஃபி எடுத்துன்னு சுற்றுவாங்க. ஒரு பேண்ட்டு கிடைச்சதுக்கே தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. யார், ஆப்கானிஸ்தான். எங்கே பாருங்கள், பாகிஸ்தான் பேண்ட்டை உருவிட்டேன் அப்படின்னு லாஸ்ட் டைமு பிடிச்சிட்டு போன வீரர்கள் அங்கே அணுகுண்டு பாய்ஸ் வந்து திருப்பி கோரவே இல்லை. செல்ஃபி பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு போட்டு டயர்டாகி கடைசியில் ஐயா அப்படின்னோடனே சவுதி அரேபியா ஓடி வந்து இப்போ ரம்லான் நோன்பு திறப்பதற்கு இப்போ விரதம் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல ஒரு 2 நாளைக்கு முன்பு, அப்போ தான் சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தானுக்கிட்ட பேசி சரிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க, கொஞ்சம் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில். அப்போவுமே இன்னும் இந்த பக்கம் BLA பிடிச்சி வச்சிருக்கிற இராணுவ வீரர்கள் வந்து பாகிஸ்தான் இன்னும் போய் மீட்கவே இல்லை. அவங்க கண்ணீர் வடித்து போட்டோ போடுறாங்க, ஐயா எங்களை உங்களுக்காக நான் இராணுவத்துக்காக உழைச்சினேன், எங்களை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஏற்கனவே பாகிஸ்தானுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஒரு வாரத்துக்குள்ளாரே 2 பாகிஸ்தானுடைய இராணுவ முகாம்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட தாக்குதலில் 7லிருந்து 8 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக சொன்னாங்க. நேற்று மதியம் வேலையிலே நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் அவங்களுடைய கலேனல் ஒருத்தரே இறந்து போயிட்டார். யார், பாகிஸ்தானுடைய இராணுவ கலேனல் ஒருத்தர் இறந்து போயிட்டார். உடனடியாக இந்த தாக்கல் நடத்தப்பட்ட அடுத்த ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, உடனே TTP தெஹரிக்கே தாலிபன்கள் பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் அணுகுண்டு பாய்ஸுக்கு வந்து கோபம் வரலைன்னா அவங்க டம்மி பீஸ் வேஸ்ட்டு தான். ஏன்னா தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்க, தெஹரிக்கே தாலிபன்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த பொறுப்பேற்றுறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த தெஹரிக்கே தாலிபன்களை நாங்கள் அழித்து முடிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்பு என்கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இது பாகிஸ்தானுடைய இராணுவம், அதாவது அணுகுண்டு பாய்ஸினுடைய இராணுவம் என்ன பண்ணாங்க, அதிரடியாக அந்த எல்லை பகுதியில் நுழைஞ்சு ஒரு 15 பேர்த்து பக்கம் நான் என்கவுண்டர் பண்ணிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க.
அப்பயே ரைட்டு இது பெரிய பிரச்சனையாகும்னாங்க. ஏன்னா இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஒரு 25 நாளைக்கு முன்பில் 1 மாதமே ஆயிடுச்சு. இங்கே பிஎல்ஏ என்கவுண்டர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதிரடி தேடுதல் வேட்டைன்ற பேரில் ஒரு 30லேருந்து 40 பேர்த்த கொன்று குவிச்சாங்க. பதிலுக்கு அவங்க அடித்தாங்க பாரு அடி, உள்ளே பூந்து பாகிஸ்தான் இராணுவமே கத்தி கதறிடுச்சு. அந்த அளவுக்கு உள்ளே பூந்து அடி அடின்னு அடித்தாங்க. அப்புறம் பிடித்த ஒரு சில பகுதிகள்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து முழுமையாக காவல்துறை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் ரிட்டர்ன் போயிட்டாங்க. அது கூட கவாஜி ஆசிஃப் அவர்கள் என்ன சொன்னார்னா, தனது நாடாளுமன்றத்தில் நம்மளை விட அதிநவீன ஆயுதங்கள் வந்து பிஎல்ஏ கிட்ட இருக்குது, பலுசிஸ்தான் கிட்ட இருக்குது, இது வந்து ரொம்ப கொடுமையிலும் கொடுமை, எப்படி அவங்கக்கிட்ட இவ்வளோ உயர்தர ஆயுதங்கள்லாம் கிடைக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம வீரர்கள் இப்போ தான் துப்பாக்கியை தூக்கிட்டு இப்போ சுற்றிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னார். அதே பெரிய பேசுபொருளாக இருந்தது. அதனால் இந்த தடவை சம்பவம் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, இல்லை ரமலான் அதுவுமா வேண்டாம் கொஞ்சம் முடியட்டும்னு வெயிட் பண்ணுறாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முஜாஹித் அவர்கள் வந்து பாகிஸ்தானுடைய மிலிட்டரி வந்து தொடர்ந்து வயலேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எங்களுடைய டெரிட்டரிக்குள்ளே. உங்கள் நாட்டுக்குள்ளே வெடிகுண்டு தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னாங்கன்னா அது உங்களோட செக்யூரிட்டி பிரச்சனை. உங்களோட செக்யூரிட்டி ஃபெயிலியரை கொண்டு வந்து எங்கள் நிலத்தின் மீது நீங்கள் தாக்கல் நடத்துவது நியாயமற்றது. எதன் அடிப்படையில் அதுவும் மசூதிக்குள்ளார தெகரிக்கே தாலிபான்கள் இருக்கிறாங்க நீங்கள் தாக்கல் நடத்தினீங்க. அப்போ உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லையா? மசூதி மீது நீங்கள் தாக்கல் நடத்தலாமா? இதை யாரை கேட்டு நடத்தினீர்கள்? இதற்கான பதில் தாக்கல் நாங்கள் நடத்தக்கூடாதா? அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மனுஷன் அப்படியே வெறி பிடிச்ச வேங்கையாக 2 மாறி மாறி அறிக்கைகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் தரப்பில். அது இல்லாமல் இந்த ஆப்கானிஸ்தான் செல்ஃபி பாய்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று தான் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 525 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயுதங்கள் யார் பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள சமூக விரோத கும்பலுக்கு கிடைத்து ஆப்கானிஸ்தானையே முடக்குவதற்காக பெரிய சதி திட்டங்களை தீட்டி இருக்கிறார்கள். அதை நாங்கள் முறியடித்து விட்டோம், சரியான நேரத்தில் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆப்கானிஸ்தான் தரப்பில் இருந்து. இப்போ இதை அனுப்புனது இவங்க தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நார்மலாகவே அணுகுண்டு பாய்ஸ் வந்து அக்கல் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுவாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்பு தானே சொன்னார் கவாஜி ஆசிஃப், ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் ப்ராக்சியில் எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னோன்னே இந்தியா வெளியுறவு அமைச்சகம் சார்பாக கடுமையான கண்டனங்கள் கொடுக்கப்பட்டது. யாரோட யார் வந்து கம்பேர் பண்ணுறீங்கன்ற மாதிரியான கண்டனங்கள் கொடுக்கப்பட்டது. அதனால் அணுகுண்டு பாய்ஸ் ஏதாவது ஆப்கானிஸ்தான் மீது 2 அணுகுண்டு போட்டுருவாங்களா? அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே. இப்போ அமெரிக்காவில் ஏசிய நாடுகளின் சேவியர் யார்? பாகிஸ்தானுடைய கடவுள் யார் தெரியுங்களா? நவீன ட்ரம்ப் அவர்கள் தான். ஓடி வந்து இப்போ இந்த அணுகுண்டு யுத்தத்தை தடுக்க போகிறாரா, லட்சக்கணக்கான மக்கள் இறப்பதே தடுக்க போகிறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா ஃபேக்காகவே கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் சப்போஸ் எல்லை பகுதியில் வீரர்கள் நிறுத்துகிறாங்க, அடிக்கிறாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். மேபி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு தாக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கலாம், நாங்கள்லாம் வந்து வேஸ்ட்டுன்ட்டாங்க ஆப்கானிஸ்தான். இதுக்கப்புறம் எங்கள் செல்ஃபி பாய்ஸு நார்மலாகவே எல்லை பகுதிக்குள்ளே ரெடியாகிறாங்க. இனி உங்களை பொழக்க போகிறோம், விறகு பொழக்கிற மாதிரி உங்களை பொழக்க போகிறோன்னு தயாராகிறாங்க இப்போ செல்ஃபி பாய்ஸு. இப்போ இந்த நேரத்தில் திடீர்னு ஓடி வந்து லேட்ஸ் மேக் எ டேல் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி மறுபடியும் யுத்தம் நின்றுச்சு அப்படின்னா, ஏற்கனவே மனசை 8 யுத்தத்தை நிறுத்தணும்னு சொன்ன ஆள் இது 9ஆவது யுத்தமாக சேர்த்திக்குவார். சேர்த்துறது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்களை இறப்பதை நான் தான் தடுத்தேன். ஐநாவுக்கு என்ன தெரியும், நோபல் பரிசு கொடுக்குறவங்களுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. கேட்டு பாருங்கள், ஆசிஃபை கேட்டு பாருங்கள். அக்களுக்கு அணுகுண்டு தூக்கி வாயில் கடிக்கும் போது நான் போய் பிடிச்சிட்டேன், இல்லைனா ஆப்கானிஸ்தான் மக்களை யாராலையும் காப்பாற்றி வைக்க முடியாதுன்னு நாளைக்கு ஃப்யூச்சரில் டைலாக் வந்தாலும் வரும். எதுக்கு நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் கிரெடிட் பண்ணுறதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. யாராவது வீட்டில் தாத்தா பாட்டி சண்டை போட்டுக்கிட்டால் கூட நான் தான் நிறுத்தினேன்னு கிரெடிட் பண்ணுறதுக்கெல்லாம் ஓடி வராங்க. அதுக்காக நான் சேர்த்து சொல்கிறேன் நான் கூடுதல் தகவல். ஸோ பார்க்கலாம். செல்ஃபி பாய்ஸ் வெஸ் அணுகுண்டு பாய்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு. இவங்களை கொஞ்சம் விகாரஸாக பார்த்து அங்கே நம்ம ஈரானில் பிஸியாக இருக்கும்போது திடீர்னு இவங்க ஒரு பக்கம் வந்து கிளம்பிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது ஒரு கூடுதல் செய்திங்க ஐயா. பட் நேற்றுலேருந்து ஒரு பதிவு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது, வீடியோ பதிவுகளுமே கிடைச்சிருக்கு. ஒரு 3 இடத்துலைங்க சீனாவில். ஒன்று வந்து ஷாண்டோ அப்படின்ற குவாண்டாங் மாகாணத்துலேயும், ஷிபோ ஷாண்டாங் அப்படின்ற இடத்துலையும், பியூட்டியான் ஃபியூஜிங் ப்ராவின்ஸில், இந்த 3 இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்வு. 3 இடத்துல வெவ்வேறு இடத்துல. இது வந்து லக்ஷரி தொய்பா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரானுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சீனா லீக் பண்ணாங்க அப்படின்ற அடிப்படையில் லக்ஸரி தொய்பா குரூப் வந்து பொறுப்பேற்று இந்த
குண்டுவெடிப்பு தாக்கல் நிகழ்த்தினாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அது இல்லாமல் சீனானுடைய எனர்ஜி மினிஸ்டர் வந்து ஒரு வார்த்தை அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. அமெரிக்கா நீங்கள் மோதுன்னு நினச்சிங்கன்னா நேரடியாக மோதுங்க. யுத்தம்னா நாங்களும் யுத்தத்தை சூஸ் பண்ணுறோம். யார் முதல்ல அடிக்கிறாங்கன்றதை விட யார் அதை வந்து தடுத்து திருப்பி அட்டாக் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அடிக்கிறது நீங்களாக இருக்கலாம், முடிக்கிறது நாங்களாக இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக படம் பார்த்துட்டு வந்துருப்பாராட்டுக்குது. வெறித்தனமாக பேசினார். ஏன் மனுஷன் திடீர்னு இந்த அளவுக்கு பயங்கரமாக வெறித்தனமாக பேசுகிறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் உள்ளே போய் டெப்த்தாக இழைஞ்சி பார்த்தா 3 அடுத்தடுத்த இடத்துல குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்திருக்கு. அதனால் ஏதோ சம்பவம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல். அதனால் சென்காம் வந்து நேற்று கூட ஒரு சில புகைப்படங்கள்லாம் வெளியிட்டாங்க. சவுதி அரேபியாவும் அமெரிக்க இராணுவமும் இணைந்து போர் பயிற்சிகளை மேற்கொண்ட பதிவுகள் கூட பார்க்க முடிஞ்சுது. நேற்று கூட நம்ம குவைத்தில் வந்து சீனா போயிட்டு பெரிய அளவுக்கு ஆயுத ப்ரொடக்ஷன்லாம் உற்பத்தி பண்ணுறதில் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதனால் இது கொஞ்சம் ஏதோ இன்டகரல் விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஏப்ரல் வரைக்கும் பல்லு கடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போகிறார்ல ஏப்ரல் வரைக்கும். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் லக்ஸரி தொய்பாவும் கிளைம் பண்ணியிருப்பதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க. இன்னும் சீனாவுடைய பத்திரிகைகள் சொல்லவில்லை. பட் ஊடகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பட் அது நம்ம ஃபுல்லாக நம்ப முடியாது. இதுக்குமே நம்மளுக்கு ஒரு நாள் கொஞ்சம் கேப் வேணும். சீனாவுக்குள்ளே நிஜமாக குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்ததா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் நம்ம அடிக்கடி சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து எல்லை பகுதியில் வெஸ்ட் பெங்காலினுடைய எல்லை பகுதியில் ஊடுருவுறாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே பெரிய சதி திட்டங்கள் தீட்டுறாங்க. இனி தாக்குதல் நடத்ததுன்னா கண்டிப்பாக அது பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவதுக்கு யூனுஸ் அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. நான் கூட நேற்று ஏதோ சாதாரணமாக நினச்சேன். நம்ம திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செஞ்ச 6 பேர் ஃபேக்காக ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வைத்திருக்காங்க. எக்ஸ் தளத்துலேயோ மீதி எல்லாத்துலேயும் போயிட்டு ஆதரவு அலைகளை வீசியிருக்காங்க. சமூக விரோதிகளுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. அதனால தான் கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நிலைமை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 2 பேர்த்து வெஸ்ட் பெங்காலில் கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஊடுருவல் அங்கே தானே. வெஸ்ட் பெங்காலில் கைது பண்ணவங்களை பிடிச்சி விசாரணை பண்ணது தான் தெரியுது. பெரிய சதி திட்டங்களை தீட்டுவதற்கான முயற்சியாக யாரா அவனுங்கன்னு பார்த்தா 6 பேர் பாருங்க ஐயா, பனியன் கம்பெனியில் பனியன் ஜெட்டியோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே தாங்க ஐயா சாவகாசமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, போய் பிடிங்க அப்படின்னு கொடுத்ததான். அதன் தகவல் அடிப்படையில் தான் இங்கே வந்து பிடிச்சாங்களாம். கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பயங்கர தீவிரவாத அமைப்புகளுடன் பாகிஸ்தானோட உளவு அமைப்புடன் பெரிய அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, பெரிய சதி திட்டங்களை தீட்டியிருக்காங்க, கரெக்டான இடத்துல பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயா. இப்போ எல்லா பனியன் கம்பெனியும் கொஞ்சம் தேடுதல் வேட்டை நடத்தினா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் சமயத்தில் இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்தளவுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது சாலச் சிறந்தது என்பது ஒரு கூடுதல் தகவல். அப்படியே இஸ்ரேல் சிரியாவுடைய தகவலை பார்த்துட்டு நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம். நேற்று இஸ்ரேல் வந்து ஹெஸ்போலாவுடைய நிலைகளை மட்டும் தாக்கல் நடத்தலை, இங்கே காசாவுக்குள்ளேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஹமாஸில் 3 முக்கிய நபர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. 3 முக்கிய கமாண்டர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அவருக்கான புகைப்படங்களை கூட வெளியிட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மீது பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதான் உளவு தகவல் அடிப்படையில் ஈரான் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்களாம், அங்கே அடித்தானா நீங்கள் அடிப்பான்ட்டு. பட் இஸ்ரேல் அதுக்கான கேப் கொடுக்குதா, அதுக்கான டைம் கொடுக்குமான்னு தெரியல. கொஞ்சம் ஒரு வாரமாகவே அந்த ஈரானுக்கான பதற்றம் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு சம்பவம் இருக்குது. சிரியா மீது இன்னைக்கு கூட சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் வந்து என்ன மாதிரி வெளியிட்டிருந்தாங்கன்னா, குர்திஸ் ரீஜனை வந்து சமயம் பார்த்து கொஞ்சம் பழி வாங்கிட்டாங்க. பெரும்பாலான ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை வந்து அவங்க ஈராக்குள்ளே கடத்த முற்படும் போது அதற்கு முன்பே குறைஞ்சது 15,000க்கு மேலே ஒரு பெரிய கேம்பே ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்களாம். நிறைய பேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். நிறைய ஐஎஸ்ஐஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ அவங்க ஃபுல்லாக சிரியாவுக்குள்ளே தான் இருக்காங்களாம். அங்கங்கே தேவைப்பட்டால் அவங்க என்னன்னாலும் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அமெரிக்கா நாங்கள் தான் சிரியாவுக்குள்ளே அமைதி ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே நிலைமை பார்த்தோன்னா ஐஎஸ்ஐஎஸ் சிறப்பான முறையில் எங்களை வெளியேற்றி கொண்டு போயிட்டு ஈராக்கில் நிலைநிறுத்தினதுக்கு நன்றின்னு சொன்னாலும் இல்லை நிறைய பேர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டெரரிஸ்ட் குரூப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, என்னன்னாலும் நடக்கலாம் சிரியாவுக்குன்ற மாதிரியான லைட்டாக எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா பாஸ் அவங்க பையனை கைது பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது டினிப்ரோவில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கிட்னாப் பண்ணி பாலிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அது பாலிக்கு இந்த பையன் போயிருக்கான். அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க இல்லையவங்க யார் அப்படின்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா பாஸுடைய தலைவன். அந்த தலைவன் யாருன்னா டினிப்ரோவில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர்னுடைய தலைவன்.
இந்த தலைவனோட பையனை எங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க? மாலிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு எவ்வளோ கேட்குறாங்க? $1,00,00,000 கேட்குறாங்க. இதை மட்டும் ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போதோ தெரியல. பெரிய ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. பாவம் அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாவம். ஏதோ அவங்கவுங்க அரசியல்வாதிகளுக்கும் மீதி தான் பணம் வச்சுருக்காங்கன்றாங்க. அவங்க பையனை பிடிச்சிட்டு போயிட்டு நீங்கள் $1,00,00,000 கேட்டிங்கன்னா மாலியில் என்னப்பா அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு நியாயம் வேணாமா? பாவம் இன்றைக்கி வந்து இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு பாட்டிலாம் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஜெலன்ஸ்கி பாரு தம்பி அழுகுறாரு. உருக்கமான வேண்டுகோளாம் ரஷ்யாவின் போரை வந்து முடிவு கொண்டு வர தயாராக இருப்பதாக வீடியோ வெளியிட்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உருக்கம், அப்படி உருக்கமாக அப்படி கண்ணுலேருந்து சாரையாக தண்ணி இப்படி தொடச்சிட்டு ரொம்ப உருக்கமாக ரஷ்யா தாக்குதலும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு மத்திய கிழக்குலேருந்துலாம் எனக்கு ஆயுதங்கள் வேணும், நான் பெரிய அளவுக்கு போராடிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன், இந்த பூ உலகில் அமைதி மலர்வதற்காக நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் ரஷ்யா எங்கள் மீது அடி அடி என்று அடிக்கிறதுன்றாங்க. நேற்று கூட இதே இந்த ரஸ்கா குஸ்கா வீடியோ என்ன பண்ணார், எங்களுடைய ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் மூலிமா ரஷ்யானுடைய தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டை அடிச்சிட்டோம், 1400 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லாமல் ரஷ்யா பிடித்த பகுதிகளை எங்கள் ஸ்டார்லிங் நெட்வொர்க் வந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்ததுனால முழுமையாக நாங்கள் பாருங்கள், வீடியோ பதிவுலாம் பாருங்கள், உங்களுக்கு அடுத்தடுத்து வரைபடங்கள்லாம் சைடில் காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு எல்லாம் பேசிட்டு திடீர்னு எங்கள் ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து அப்படி உருக்கமான பக்கத்து வீட்டு பாட்டி கூட ஒரு அழுவுற மாதிரியான ஒரு பதிவை போட்டு ஒரு அனுதாபத்தை தேடி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி. அதனால் இவங்க அமைதி தேடுறாங்களாம். அடி அடி என்று அடிப்பது இங்கே வந்து அமைதியாக இருப்பதா? இப்போ கூட ஜெலன்ஸ்கி மனசு வச்சாருன்னா இது வந்து அமைதி ஏற்படுவதற்கு பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முன்பு போட்ட மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது முடிஞ்சது. பட் அது பார்க்கலாம் என்ன நடக்க போதும். இல்லை ரஷ்யாவும் கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, இவங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி இப்போதைக்கு எனக்கு தெரியல. அது பாட்டு அப்படி போயிட்டே இருக்கா. அது ஒன்றும் ஒரு அமைதிக்கு வந்த மாதிரி தெரியல. இது கூடுதல் தகவல். ஸோ இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கென்யாவிலிருந்து அதிகமான வீரர்கள் வராங்க, கென்யாவில் இருக்கக்கூடிய மக்களே போராடுறாங்களாம். நிறைய பேர் வாப்பா உனக்கு வந்து நிறைய லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எந்த ஊர் என்ன ஊருலாம் சொல்லலையாம். திடீர்னு கென்யாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை சூஸ் பண்ணி நேராக போயிட்டு ரஷ்யாவில் இறக்கி முன்காலத்தில் துப்பாக்கி கொடுத்துட்டாங்களாம். போப்பா போய் சுடுப்பா, எல்லையில் போய் சுட்டு தள்ளுப்பா, பார்க்குறவங்களாம் சுடுப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்களாம். இப்படி தான் கென்யாவிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துறாங்கன்னு கென்யா மக்களே போராடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, அமெரிக்கா 1990 அமெரிக்கா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி வச்சுருந்தாங்களாம் லீவ் பகுதியில், போலந்து பக்கத்தில். அந்த லீவ் பகுதியில் நேற்று வந்து ரஷ்யா அடிச்சிட்டாங்களாம். அதுக்கு அமெரிக்கா கிட்ட கேட்குறாங்க, ஓ அமெரிக்காவே, இவர்களுக்காக நீங்கள் பரிகாசம் காட்டுகிறீர்கள், இவர்களிடமா எங்களுடைய நிலங்களை விட்டு கொடுக்க சொல்கிறீர்கள், பார்த்தீர்களா, உங்கள் நிலைகளையே அடித்து விட்டார்கள், இன்னும் ஏன் உறங்கி கொண்டிருக்கிறீர்கள், ஆயுதங்களை கொடுங்கள், பதில் தாக்கல் நடத்தலாம் என்று அறைகோவல் எடுத்திருக்கிறது உக்ரைன். நைஜீரியாவில் திடீர்னு ஒரு கேங்ஸ்டர்ஸ், அதாவது துங்கன் டச்சே அப்படின்ற ஒரு கிராமத்தில் திடீர்னு பைக்கில் வந்த ஒரு குரூப் கிராமத்தை சுற்றி வளைச்சி சுடுன்னு சுட்டு 50 பேர் இறந்து போயிட்டாங்க. பெண்களையும் குழந்தைகளையும் அடின்னு அடித்து கடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க நைஜீரியாவில் எப்போ அமெரிக்கா காப்பாற்றுறன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்தே இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அதே போல் நைஜீரியாவில் பார்த்தோன்னா லாசா ஃபீவர் அப்படின்றது கடும் தீவிரமாக பரவிட்டு இருக்கான். 70 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இது நைஜீரியாவோட தகவல். என்னைக்கு நைஜீரியா மக்களை காப்பாற்ற போகணும்னு சொன்னாங்களோ அன்னையில் நைஜீரியா ரொம்ப ட்ரபிளாக இருக்கிறது கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.